பால் தாக்கரேவை கடுமையாக விமர்சித்த காங்கிரசிடம் தனது கட்சியின் ரிமோட் கண்ட்ரோலை உத்தவ் தாக்கரே வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ராமர் கோவிலை எதிர்த்து பேசிய எதிர்க்கட்சிகள் இன்று காவி உடை அணிந்து கொண்டு வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக கடுமையாக சாடினார். மேலும் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக தாக்கரே குடும்பத்தை எதிர்த்து அரசியல் செய்து வந்ததாகவும் தற்போது அவர்களுடனே கூட்டணி வைத்திருப்பதாகவும் விமர்சித்தார். பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை படித்து பார்த்ததில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி வெறுமனே அரசியலமைப்பு சட்டத்தை காட்டி அரசியல் செய்வதாக பிரதமர் விமர்சித்ததற்கு ராகுல் இவ்வாறு பதிலடி தந்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நந்தூர்பார் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மோடி தனது வாழ்க்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படித்திருக்க மாட்டார் என்றும் அதனால் தான் அவருக்கு அரசியலமைப்பு புத்தகம் வெற்று புத்தகமாக தெரிகிறது என்றும் சாடினார். ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் கார் ஸ்டெப்னி டயருக்குள் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிரிதி மாவட்டம் தியோரி காவல் நிலைய பகுதியில் வாகன சோதனையின் போது 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டெப்னி டயரில் சிறு பகுதி கிழிக்கப்பட்டு அதில் இருந்த 11 கட்டு பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஊழல் பணத்தை தேர்தலில் பட்டுவாடா செய்வதாக பாஜக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. மணிப்பூரில் குக்கி இனத்தைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்களால் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 பேரையும் பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மெய்ட்டி இன பெண்கள் டெல்லியில் அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். மெய்ட்டி இனத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள் என மொத்தம் 6 பேர் மர்ம நபர்களால் கடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குக்கி இன கிளர்ச்சியாளர்கள் என தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் டெல்லி மெய்ட்டி ஒருங்கிணைப்பு குழுவின் பெண்கள் அணியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்தும் நோக்கில் கட்டுமான மற்றும் கட்டட இடிப்பு பணிகளுக்கு முழுமையாக தடை விதித்து மாநில காற்றின் தர மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல BS3 ரக பெட்ரோல் மற்றும் BS4 ரக டீசல் பேருந்துகளை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளுக்காக மட்டும் இந்த ரக வாகனங்களை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற முக்கிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. முக்கிய சாலைகளில் புழுதியை குறைப்பதற்காக சாலைகளில் லாரிகளை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லியில் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இணைய வழியில் பாடம் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு காரணமாக தலைநகர் டெல்லியில் மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். இதனை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட காற்றின் தர மேலாண்மை ஆணையம் சில பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அதன்படி 1 முதல் 5 வரையிலான வகுப்புகளை ஆன்லைனில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தங்கள் தரப்பு MLAக்கள் 50 பேருக்கு தலா 50 கோடி ரூபாய் தருவதாக பாஜக பேரம் நடத்தியதாக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவக்குமார், பாஜகவின் ஆபரேஷன் தாமரை திட்டத்தில் தங்களிடம் பேரம் பேசப்பட்டதை MLAக்கள் நேரடியாகவே முதலமைச்சரிடம் தெரிவித்ததாகவும் பாஜகவின் தூண்டிலில் ஒருபோதும் காங்கிரஸ் MLAக்கள் சிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். கல்லூரிகளில் 3 ஆண்டு பட்டப்படிப்புகளை 2.5 ஆண்டுகளிலேயே நிறைவு செய்யும் புதிய திட்டத்தை அமல்படுத்த உள்ளதாக பல்கலைக்கழக மானியக் குழு திட்டமிட்டுள்ளது. இதேபோல 4 ஆண்டு பட்டப்படிப்பை 3 ஆண்டுகளில் முடிக்கவும் வழிவகை செய்யப்பட உள்ளது. பட்டப்படிப்பை முன்கூட்டியே முடிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான தேர்வுக்கு விண்ணப்பித்து எழுதி முடிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அதே சமயம் பட்டப்படிப்பிற்கான காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. UGCயின் இந்த முடிவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்.
ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களின் தரம் குறித்து தொடர்ந்து புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அது குறித்து மத்திய அரசு சார்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மின்சார வாகன உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் ஓலா நிறுவனத்தின் ஸ்கூட்டர்களில் பேட்டரி தீப்பிடிப்பது உள்ளிட்ட குறைபாடுகள் தொடர்பாகவும் அதன் சேவை மையங்களின் தரம் குறித்தும் புகார்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் பரிந்துரையின்படி ஓலா நிறுவன தயாரிப்புகள் தொடர்பாக இந்திய தரநிலைகள் பணியகம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணிகளுக்கான தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த மாநில அரசு முடிவெடுத்திருக்கு. அரசு பணிகளுக்கான தேர்வுக்கு 5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்தால் அதனை ஷிப்ட் முறைகளில் நடத்துவதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டது. ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தேர்வர்களின் தீவிரமான போராட்டங்களுக்கு வித்திட்டது. இது தொடர்பாக மாநில அரசு தேர்வர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அதில் ஷிப்ட் முறை தேர்வை ரத்து செய்ய அரசு ஒப்புக்கொண்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.